வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர் காங்கிரசார் காவல் நிலையத்தில் புகார். உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல. துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் என நாஞ்சில் சம்பத் கருத்து. புதுச்சேரியில் 51 பேருக்கு டெங்கு பாதிப்பு. வரும் நாட்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதாரத்துறை தகவல். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன் தலைமையில் தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கினார். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங், மத்திய அமைச்சர் ரவனீத் பில்டூ, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் ஏக்நாத் ஷிண்டே, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் உட்பட 4 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நிய சுரக்ஷா கீழ் இவர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜம்புலிங்கம், மேகநாதன், செல்வராஜ், மன்னாதன், வெங்கட், வருண் ஆனந்தன், ராஜாராம், முத்துராமன், கலியமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், மனோஜ், அபிலாஷ், சமீர், ராஜசேகர், ஹரிஷ், மாறன் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் என பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்து சென்றனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம், காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் செய்திருந்தனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் 16க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் கிழக்கு கடற்கரை சாலை, சிவாஜி சாலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் கோஷமிட்டபடி லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா நிர்வாகிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் இளந்தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி
தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்த, அதாவது அவரை தவறாக தீவிரவாதி என்று குற்றம் சாட்டி விமர்சனம் செய்த நபர்களை கைது. புதுச்சேரியில் 51 பேருக்கு டெங்கு பாதிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக மக்கள் அதிக அளவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். அவர்களிடம் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்கு அனுப்பப்படுகிறது. அதில் பெரும்பாலானவர்களுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இது தவிர சிக்கன்குனியா வைரஸ் காய்ச்சலாலும் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நாள்தோறும் 20க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் புதுச்சேரியில் 23 பேருக்கும் காரைக்காலில் 14 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை தவிர புதுச்சேரியில் வசிக்கும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள் 14 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெங்கு குறித்து மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதுகுறித்து அரசு மருத்துவமனையின் கண்காணிப்பாளரும் சுகாதாரத்துறை இயக்குநருமான டாக்டர் செவ்வேல் கூறுகையில், புதுச்சேரியில் டெங்கு, சிக்கன்குனியா வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு தற்போது கண்டறியப்படுகிறது. 100 பேருக்கு ரத்த பரிசோதனை மேற்கொண்டால் அவர்களில் 30 பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது தெரிய வருகிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இது குறைவாகத்தான் உள்ளது. அடுத்து வரும் நாட்களில் மழை அதிகமாக இருக்கும் என்பதால் டெங்கு பாதிப்பவர்களின் எண்ணிக்கை சற்று உயரும். டெங்கு தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொசு மருந்து தெளிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் சுகாதாரத்துறையின் சார்பில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் சார்பில் மிஸ், மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இறுதி சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும், மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்ற மாணவனும் பெற்றனர். முன்னதாக ஃபேஷன் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைபயிற்சி, சீர்படுத்தும் முறை, தோரணையின் வழி, தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது. திமுக பவள விழாவை ஒட்டி சுல்தான்பேட்டையில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்றார். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடி ஏற்ற வேண்டும் என்று கழகத்தினருக்கு விடுத்த ஆணையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் உள்ள கழக கொடிக்கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுல்தான்பேட்டையை சேர்ந்த கழக மூத்த முன்னோடிகள் இதயத்துல்லா, அப்துல் கபூர், ஜலீல், பஷீர் அகமது, முகமது இஷாக், நிசார் அகமது, சகத்துல்லா ஆகியோரால் புதுப்பிக்கப்பட்ட கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மாநில கழக அவைத்தலைவர் SP சிவக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுல்தான்பேட்டை ராஜா முகமது, முகமது ரஃபீக், அனீஸ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், பழனி, தொகுதி அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இங்க பாருங்க. அமைப்பாளர் கையாலே ஏற்றிடுவோம் கொடியை ஏற்றிடுவோம். நீங்க போடுங்க. வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தை ஒட்டி மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தையொட்டி மாநில அளவிலான கராத்தே போட்டி மற்றும் வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகி இசைக்கலைவன் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக கராத்தே சங்கத்தின் தலைவரும் பிரசிடென்சி பள்ளி நிறுவனருமான கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளின் நிறுவனர் பாஸ்கர் மற்றும் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா, கராத்தே பள்ளி சங்கத்தின் செயலாளர் விஸ்வசுந்தரம், அரசு அதிகாரிகள் கலியபெருமாள், தனலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கராத்தே பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்கள், வீராங்கனைகள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்னி ஆகிடும். 10 நாளைக்கு செய்ய முடியாது வீட்டில் போயிட்டு. உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல. நீட்டுக்கு எதிரான தலைவர் விரைவில் துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் என புதுச்சேரி நாஞ்சில் சம்பத் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை நூரே ஹிதாயத்துல் இஸ்லாமியா மஸ்ஜித் சார்பில் சமய நல்லிணக்க விழா லாஸ்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சமய நல்லிணக்கம் பற்றி உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமாகாது. இதனால் இந்தியா பிளவுபடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள். அப்படியானால் ஹரியானாவில் தேர்தல் நடக்கிறது, மகாராஷ்டிராவில் ஏன் நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லை. இது முட்டாள்தனமான முடிவு என்றார். ராகுல் காந்தியை அச்சுறுத்தியோ உயிர் பயத்தை காட்டியோ அவரை மிரட்ட முடியாது. தற்போது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். நாளை அவரே பிரதமராக வருவார் என்பதனை பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மது ஒழிப்பு மாநாடு மகத்தான வெற்றி பெறும். 2 லட்சம் பெண்கள் திரட்டுகிறார். இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் உராய்வு ஏற்படுத்த திருமா விரும்பவில்லை. மாநில சுயாட்சி டெல்லியில் எதிரொலிப்பது போல மதுவிலக்கு தேசிய அளவில் எழுச்சியாக அமையும் என்று குறிப்பிட்டார். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாஞ்சில் சம்பத், சீமான் பாஜகவின் கைகூலி. உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல. நீட்டுக்கு எதிரான தலைவர். அதனால் விரைந்து வேகமாக ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் என்று குறிப்பிட்டார். விரைவில் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்பார் என்றும் கூறினார். விஜய் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்த நாஞ்சில் சம்பத், திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து தாம் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்றார். நோக்கம் அதனால் நான் இருக்கிறேன். யாருமே என்னுடைய அன்பின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டது. நான் என்னுடைய நாள்தான் சிறந்தது என்று சொல்வதற்கு முன்னால் ராகுல் காந்தி குறித்து தகாத கருத்துக்களை தெரிவித்த பாஜக தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி யானம் எஸ்பி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங், மத்திய அமைச்சர் ரவனித் பீட்டு, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங், ஏக்நாத் ஷிண்டே, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்க்வாட் உட்பட 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவும்
இதுபோன்ற கருத்துக்கள் இனி நடக்காமல் இருக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லாடி சத்யபாபு, துன்னா சக்கரவர்த்தி, லங்கா பங்காரம், AKSR சௌத்ரி, பைராசாமி, NSUI மாநில செயலாளர் கணேஷ் உள்ளிட்டோர் ஏனாம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் ஜீவானந்தம் 90s மாணவர்கள் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் ஜீவானந்தம் 90s மாணவர்கள் சங்கம் இணைந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருவதையொட்டி சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவதற்காக ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜீவானந்தம் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஜீவானந்தம் 90s முன்னாள் மாணவர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பல வேலைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்திய அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் அனைவருக்கும் நன்றி. 90ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் இணைந்து வருகிற 2ஆம் தேதி அக்டோபர் 2 ஒரு மருத்துவ மாநாடு மாணவர் அமைப்பு உருவாக்குன்னு எனக்கு இப்போ வந்ததே விவேகானந்தா ஸ்கூல் அதான் ஜோதிகா தான் சொன்னேன். நாம் எதுவுமே செய்யாமல் இருந்தோம். ஸ்கூலுக்கு ஏதாவது கூட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் எல்லாரையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம். 4 வருஷம் முன்னாடி முயற்சி எடுத்தோம். அப்புறம் அந்த எங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் ஆகிடுச்சோ அந்த கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு இந்த ஒர்க்கெலாம் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம சந்திரசேகர் வீட்டில் இருந்தால இன்னும் புதுச்சேரி சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான மாபெரும் ஓவிய போட்டி நடைபெற்றது. 100 வருடகால பாரம்பரியமிக்க சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நடத்திய இந்த மாபெரும் ஓவிய போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகள் 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற 3 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டது. சிவ வள்ளி விலாசின் நிர்வாக இயக்குனர் சிவசங்கர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் 3000ம், 2ஆம் பரிசாக 2000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 1000 ரூபாயும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வழங்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர் காங்கிரசார் காவல் நிலையத்தில் புகார். உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல. துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் என நாஞ்சில் சம்பத் கருத்து. புதுச்சேரியில் 51 பேருக்கு டெங்கு பாதிப்பு. வரும் நாட்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதாரத்துறை தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.